டி.கே. சிவகுமாருக்கு அங்க ஒரு நிலைப்பாடு, நமக்கு ஒரு நிலைப்பாடு மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பிரதமர் வேட்பாளர் முதல்வர் விஜய் தான். இல்லன்னு சொல்லுங்க, இல்ல ஆமான்னு சொல்லுங்க. எப்படி நாங்க என்னைக்கு சொல்லியிருக்கோம்? நாங்க வந்து நாங்க இன்றைக்கு முதல்வராக அவர் அமர்ந்திருக்காரு. அவர் இன்றைக்கு 3 வருடம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் பிரதமர் ஆகக்கூடாது. தென்னகத்திலே தமிழ்நாட்டில ஒரு முதல்வர் வரக்கூடாதா? பிரதமர் நேரு குடும்பத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க அந்த சொத்து. யார் பிரதமர் வேட்பாளர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப நேரு குடும்பமா இருந்துச்சு. 10 ஆண்டு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க. தென்னகத்துல பிரதமர் வரட்டும், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர். இன்றைக்கு இல்ல சார், தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல குரல்கள் ஒலிக்குது, அமைச்சர்கள் ஒலிக்கிறாங்க. அது ஏன் தமிழ்நாட்டின் குரலா மாறக்கூடாது? தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்க கூடாது? எங்க தமிழ்நாட்டுல நீங்க வந்து இன்னும் 15 வருடங்களுக்கு முதல்வராக வந்து திரு விஜய் அவர் பிரதமராக கூடாது பாருங்க. இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாம் வட இந்திய சோசியல் மீடியால பாருங்க. இல்ல இந்த திராவிட ராகுல் காந்தி பாப்புலரா, முதல்வர் விஜய் பாப்புலரா? விஜய் தான் பாப்புலர். இல்ல திராவிட கட்சிகள் எல்லாம் ஒழித்து போறாரு. இன்னும் 15 வருடங்களுக்கு அவர் இங்க தான் இருக்க போறாரு. அதற்கு இவர்கள் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு இத பேசுறாங்க. இந்த திராவிட வேற யாரும் பேசல சார், தாவேகா மந்திரிகள் பேசுறாங்க. ஏங்க எல்லாரும் பேசுவாங்க. இன்றைக்கு சிறிய கட்சி இன்றைக்கு ஆரம்பிப்பவர் கூட நாளைக்கு பிரதமர் ஆவார்னா பேசுவாங்க. இன்னும் சீமான் வந்து முதல்வர் பிரதமர் தான் பேசிட்டு இருக்காரு. அப்படிதான் பூ பண்ணி இலங்கை அதிபர்னு கூட தான் சீமான் பேசிட்டு இருக்காரு. நான் இலங்கை அதிபர் ஆவார்னு அதையும் பேசுங்க. டாக்டர் சுமந்த், உங்கள்கிட்ட வரேன், நான் விரிவாவே வரேன். டாக்டர் சுமந்த், இப்போ வந்து காங்கிரஸும் டிவிகேவும் ஆன் சேம் பேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ்ல பெரும்பாலான சிஎம்ஸ் வந்து காங்கிரஸ் சிஎம்ஸ் தான். தே குட் ஹவ் புட் a united front. அங்க ஒரு கல்ஃப் இருக்கு, ஒரு டே லைட் இருக்குன்னு நம்ம பார்க்கறதா? இல்ல, அது காங்கிரஸும் அதை வந்து பெருசா இது பண்ணல, அதை பெருசா பொருட்படுத்தல. ஐ திங்க் அவங்களுக்கும் தெரியும் தட் தே டோன்ட் வாண்ட் டு புஷ் விஜய் டூ ஹார்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இது டீலிமிட்டேஷன் இப்போ உடனடியா இந்த செஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த செஷன்ல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படியும் டிசம்பர் எண்டுக்குள்ள இந்த மசோதா பாஸ் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேஷன் அடிப்படையில, ஜனத்தொகை அடிப்படையில வந்துடும். ஸோ அதனால இது ஒரு காம்ப்ரமைஸ் வர வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். இதை தடுப்பது அப்படிங்கிறது 31ஆம் தேதி டிசம்பருக்கு பிறகு அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் இது வந்து கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்படும் ஜனத்தொகை அடிப்படையில. ஸோ அதை தடுக்க வேண்டும் என்றால் பிராக்மேட்டிக்கா இவங்க அந்த பர்சன்டேஜை ஏத்துக்கிறது தான் வழி. அதை ஏற்றுக்கொண்டு இப்ப இன்னைக்கு சிஎம் எடுத்துக்கிற பொசிஷன் தான் பிராக்மேட்டிக் பொசிஷன். வாட் எவர் இஸ் செட் இன் தி மீட்டிங் முதல்ல இருந்து அதாங்க. இல்ல ஹரி, இது வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது வேற விஷயம். பெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காதுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு you must get the best possibility, அவ்வளவுதான். பட் டாக்டர், என்னோட கேள்வி அந்த பொலிட்டிக்கல் ரெல்ம், இப்போ நீங்க வந்து திமுகவும் காங்கிரஸும் ஐடியாலஜிக்கலா நகையும் சதையும் போல இருந்தாங்க. தேர் ஆர் ஆஃப் கோர்ஸ் சில மைனர் இஷ்யூஸ் வந்து இடபிள்யூஎஸ் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் தாவேகாவும் காங்கிரஸும் அவ்வளோ ஐடியாலஜிக்கலா ஒருங்கிணைந்து பயணிக்கிறாங்களா? இல்ல, திஸ் இஸ் a marriage of convenience. காங்கிரஸுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் அண்டர்பின்னிங் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. திரு விஜய் அவர்கள் மற்ற காங்கிரஸ் அரசுகள் போல் மத்திய அரசை அணுகுவது இல்லை அப்படிங்கிறது காங்கிரஸுக்கும் நல்லா தெரியும். அதை பற்றி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதும் தெரியும். நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரு 20 பேர் வரத்துக்கு தயாரா இருக்காங்க, ஆட்சி கவிழாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஓகே, பட் அதனால they will not rock the boat. டாக்டர், நான் இன்னொரு விஷயத்துக்கு உங்கள்கிட்ட வரேன். பட் அவர் சொன்னது போல பாஜகவை அதிதீவிரமாக எதிர்த்தது திமுகவா தாவேகாவா? மனசாட்சி படி சொல்லுங்க. இல்லங்க, நீங்க திமுகவா தாவேகாவா? நான் இவர் சந்திரசேகர் டிக்கெட் வந்துட்டேன். ஐ அம் கமிங் டு யூ ஃபார் another issue. அரசியல் ரீதியாக அவங்க பெனிஃபிட்டுக்குறாங்க. நீங்க ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தேன்னு சொல்றாங்க. அன்றைக்கு அறிவிக்காமல் நின்றிருந்தால் அவர்களுக்கு தோல்வி கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த நேரத்தில். அடுத்த தேர்தலும் நாங்கள் கூட இருந்ததுனால அந்த வெற்றி முழுமையான வெற்றி கிடைச்சது. 2019 அறிவிச்சாங்க, இல்லங்க 24ல அறிவிக்கல. அது அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சு. இன்னொன்று, நீங்க வந்து தாவேகா நீங்க இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் பாஜகவையும் வீழ்த்தி இன்றைக்கு ஒரு சீட்டு கொண்டு வந்திருக்காங்க. 4 சீட்ல இருந்தவங்கள ஒரு சீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய 2 மட்டைகளையும் வீழ்த்திட்டாங்க.
எங்களுடைய இது மதச்சார்பற்ற கொள்கையை வீழ்த்தின அந்த பாஜகவையும் வீழ்த்திருக்காங்க இன்றைக்கு. ஏன் அவங்க எந்த விதத்துல ராங்கா இருந்திருக்காங்க? இன்றைக்கு அவர்களையும் எதிர்த்துதான கொள்கையை ரொம்ப சுருக்கமாக காமெண்ட். நான் டாக்டர் சுமந்த் கிட்ட வேற ஒரு இஷ்யூ கப்பா. அதாவது ஒரே குட்டையில் ஊர்ன 2 மட்டையும் வீழ்த்திருக்காங்க. நான் என்ன சொன்னார், 50 வருஷமா அந்த 2 மட்டை மேலே தானே ஏறி பயணம் செஞ்சார். அப்போது ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைன்னு தெரியலையா? மே மாதம் 4ஆம் தேதி காலையில் வரையும் 10 மணி வரையும் காங்கிரஸுக்கு வந்து திமுகவா அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டன்னு தெரியலையா? சந்தர்ப்பவாத அரசியல் 2 அமைச்சர் பதவிகளுக்காக ஓடி போனவர்கள். 2வது இன்னைக்கு வார்த்தையை அப்செக்ட் பண்றாரு. இன்னைக்கு விஜயோட நீங்க பதவிக்காக ஓடலையா? விஜயோட ஓடலையா? எந்த பேசுறீங்க? அவங்களால உங்களுக்கு பயன், உங்களால வாஜ்பாய் சொல்லிட்டு தான் யூபி வந்தீங்க சார். வாஜ்பாய் மந்திரி சபையில முழுமையா 5 ஆண்டுகள் இருந்து, வாஜ்பாய் மந்திரி சபையில முழுமையா 5 ஆண்டுகள் இருந்து, மன்மோகன் சிங் மந்திரி சபையிலே முழுமையா 5 ஆண்டுகள் இருந்து ஓடி போனாங்க. 10 ஆண்டு இருந்தாங்க மன்மோகன் சிங் மந்திரி சபையில. எப்படி ஜம்ப் பண்ணல? இவங்களோட காங்கிரஸ்ல நம்ம வந்து கூட்டணியில நின்னு எம்பிக்கெல்லாம் ஜெயிச்சோம். அங்க பிஜேபி ஆட்சி தான் அமைஞ்சிச்சு. நாங்க என்ன இவங்களை கழட்டி விட்ட உடனே ஓடி போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டோமா? இல்லன்னா தேர்தலே நின்றுக்க முடியாது. பிஜேபி கூட்டணி இல்லன்னா, அப்படியே ஓடி போனா இல்லன்னா இந்த சட்டசபை தேர்தலே நின்றுக்க முடியாது. ஆட்சியில இல்ல. அதனால தான் இந்த சட்டசபை எப்படி இருக்குன்னு தெரியல. சட்டசபை தேர்தலுக்கு ஓடுனவங்க தான். அது எதனால நாங்க ஓடல சொல்லிறேன். நாங்க சட்டசபை தேர்தல்ல இவங்க தான ஓடி போனாங்க. இன்னும் முடியல 2024 சட்டசபை தேர்தலை ரொம்ப சுருக்கமா ஒரு விளக்கத்தை சொல்லிறேன். எதற்காக அவங்க போயிருக்கலான்னு கூட எங்க ஒரு கேள்வி சொல்றாங்க. அதாவது அந்த 20 எம்பிக்களை வைத்துக் கொண்டு போயிருந்தா சந்திரபாபு நாயுடு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். கிடையாது. அந்த பொசிஷனுக்கு ஏன்னா மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்துச்சு. அந்த மதச்சார்பற்ற கூட்டணியில் பிளவு ஏற்பட்டு காங்கிரஸ் வெளில போனா இவங்க தேர்தலையே சந்திக்க முடியாது. எதிர்க்கட்சியா கூட வந்திருக்க முடியாது. 20 seconds. ஒரே ஒரு செய்தி தான். எதனால தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் விஜயை வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்கன்னா, ராகுல் காந்திக்கு ஒரு ராசி உண்டு. பதவி ஏற்பு விழாவில் தான் கலந்து கொள்வாரே ஒழிய அவரால் பதவி ஏற்க முடியாது. அதனால தான் வந்து கூட்டணியில் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க வந்து விஜய் ராசியெல்லாம் நம்புறீங்க. நீங்க தான் பகுத்தறிவு கட்சி இல்ல. அவருக்கு அந்த இது இல்ல. சரி, நல்ல பகுத்தறிவு இல்ல. வாழ்க பகுத்தறிவு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.